துர்கை மகாசக்தி, லக்ஷ்மி மகாசக்தி, வாணி மகாசக்தி, பகவதி மகாசக்தி. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளினாலே நம்முடைய இந்து தர்ம சங்கம நிகழ்ச்சியானது வணக்கத்திற்குரிய சிதானந்த சுவாமிகள் அவருடைய தலைமையிலே சிறப்பான முறையிலே இங்கே சாது மகாத்மாக்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் முன்னிலையிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சங்கம நிகழ்ச்சிக்கு பல்வேறு அமைப்புகளை சார்ந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் வருகை தந்திருக்கின்றார்கள். பகீரதன் தன்னுடைய சந்ததிகளை எல்லாம் புண்ணியம் சேர்த்துவதற்காக ஒரு மகாயாகத்தை தொடங்கி கங்கையை வரவழைத்தார். அதுபோல இந்த பரசுராமர் பூமியிலே நம்முடைய சிதாபானந்த சுவாமிகள் சாதுக்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த நாட்டிலே நடைபெறுகின்ற இந்து தர்மத்தினுடைய அவல நிலைகள் எல்லாம் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். நம்முடைய பாரத நாட்டிலே ஓடுகின்ற நதிகள் எல்லாம் தெய்வமென வழிபாட்டுக்குரியதாக நாம் வழிபாடுகின்றோம். கடலை தெய்வமென வழிபாடுகின்றோம். உயர்ந்திருக்கின்ற மலைகள் எல்லாம் தெய்வமென வழிபாடு செய்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை முறையே வழிபாட்டு முறையாக இருக்கின்றது. தர்மம் தர்மம் என்று சொல்லுகின்றோமே, அந்த தர்மம் எத்தகைய தர்மம் என்று சொன்னால், கணவனை மனைவி தெய்வமாக, மனைவியை கணவன் தெய்வமாக, பெற்ற பிள்ளைகளை தாய் தகப்பன் தெய்வமாக, தாய் தகப்பனை பிள்ளைகள் தெய்வமாக, செய்கின்ற தொழிலை தெய்வமாக வழிபாடு செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதுதான் நம்முடைய இந்துக்களுடைய சதான தர்மம். அந்த தர்மத்தை தான் ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு தந்திருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே எத்தனையோ விதமான மொழிகள் இருக்கலாம், ஜாதி அமைப்புகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான கொள்கைகளும் வழிபாட்டு முறைகளும் இருக்கலாம். ஆனால் சிவன் என்கின்றவன் ஒருவன் தான், விஷ்ணு என்கின்றவன் ஒருவன் தான். அந்த சிவனும் விஷ்ணுவும் தான் மாறி மாறி பல்வேறு ரூபங்களிலே நாம் வழிபாடு செய்கின்றோம். அத்தகைய வழிபாட்டு நெறியிலே தர்மம் என்கின்றது ஒருத்திக்கு ஒருவன். ராமனுடைய அவதாரமும் ராமாவதாரமும் மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்துகின்றது. ஆனால் மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை முறைகளை உணர்த்துவதுதான் நம்முடைய பாரத நாட்டினுடைய பண்பாடு. பல நாடுகளிலே, பல மொழிகளிலே பல தர்மங்கள் நிறைய உயர்ந்திருக்கலாம். இஸ்லாமியருக்கு பல நாடுகள் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு பல நாடுகள் இருக்கிறது. இந்துக்களுக்கு ஒரே நாடு, இந்திய நாடு, பாரத நாடு என்றால், இந்துக்கள் பல நாடுகளிலே கால் வைக்கவில்லையா, பல நாடுகளுக்கு போகவில்லையா என்று கேட்டால், உலகத்திலேயே மிகப்பெரிய கோயிலை கட்டியவன் யார் என்று கேட்டால் இந்த பாரத நாட்டை சார்ந்தவன் தான். கம்போடியா நாட்டிலே இருக்கின்ற கோயில் தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு மன்னர்களாலே கட்டப்பட்ட கோயில். இந்திய நாட்டிலே இருக்கின்றவன் போகாத இடமில்லை. ஆனால் இந்த நாட்டிலே ஏன் இதுவெல்லாம் இந்த மறுமலர்ச்சி ஏற்பட்டு பல நாடுகளிலே கால் ஊன்றவில்லை என்று சொன்னால், நம்முடைய நாட்டிலே ஒருத்திக்கு ஒருவன் தான், கல்யாணம் பண்ணவே முடியாது. தலாக்குன்னு சொன்னால் எத்தனை மனைவி வேணாலும் கட்டிக்கொள்ளலாம், ஒரு மதத்தினுடைய கோட்பாடு. பாதிரியார் முன்னால் கையெழுத்து போட்டால் போதும், டைவர்ஸ் உடனே பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நம்முடைய நாட்டினுடைய தர்மம், கணவன் இறந்து போனால் ஒரு சன்னியாசி கோலமாக வெள்ளை புடவை காவி புடவை அணிந்து கொண்டு நீ சன்னியாசியாக வாழ வேண்டும் என்கின்ற தர்மத்தை சொல்லுவதுதான் நம்முடைய இந்துக்களுடைய பண்பாடு. ராமன் வாழ்ந்த நாடு, சீதை வாழ்ந்த நாடு, கோதை வாழ்ந்த நாடு, ராதை வாழ்ந்த நாடு. இந்த நாட்டினுடைய பண்பாட்டை கண்டு யாரும் இந்த வாழ்க்கை நடத்தவே முடியாது. அவ்வளவு உயர்ந்த பண்பாடு. பெண்ணை தெய்வம் என வழிபாட்டுக்குரிய பொருளாக மதிப்பது பாரத நாட்டினுடைய பண்பாடு. ஆக பெண்கள் தான் தாய், பாரத தாய். தாயே உன்னை வணங்குகின்றேன் வந்தே மாதரம் என்று நாம் சொல்லுகின்றோமே, இந்த தாய் திருநாட்டினுடைய அவலம். இன்றைக்கு இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? ஆதிசங்கரருடைய ஜென்ம பூமி இது. நாராயண குரு அவருடைய ஜென்ம பூமி இது. மாதா அமிர்தானந்தமாயி அவர்களுடைய ஜென்ம பூமி இது. இங்கே அமர்ந்திருக்கின்ற எண்ணற்ற சாதுக்கள் எல்லாம் தர்மத்தை சொல்லுகின்றார்களே, தர்மத்தை மக்களுக்கு எடுத்து செய்கிறார்களே, இவர்களெல்லாம் பிறந்த இந்த புண்ணிய பூமியை, பரசுராமனுடைய இந்த புண்ணிய பூமியை
எனக்கு எங்கு பார்த்தாலும் சிலுவைகளும், எங்கு பார்த்தாலும் முளைக்கிய வடிவிலே இருக்கின்ற கோரிகளும் இன்றைக்கு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற வேதனையை பார்த்தால் இந்த பாரத நாட்டிலே இருக்கின்ற உண்மையான ஒரு இந்துவனுடைய மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையினாலே நீங்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாம் இந்துக்களை தவிர உங்களுடைய பூமிகளை யாருக்கும் விற்காதீர்கள். அப்படி விற்றால் இந்த நாட்டினுடைய தெய்வத்திற்கு நீங்கள் செய்கின்ற துரோகமாகும் என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய பூமியை, உங்களுடைய வீட்டை நீங்கள் விற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு இந்துவாக இருக்கின்றவனுக்கு தான் விற்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய பூமி இன்றைக்கு சுருங்கிக் கொண்டே போகின்றது. நம்முடைய பூமியிலே இன்றைக்கு அந்நியனுடைய ஆட்சி இங்கே நிலைநாட்டப்படுகிறது. பேய் என்று சொல்லுகின்றான் நம்முடைய கடவுளை, பிசாசு என்று சொல்லுகின்றான் நம்முடைய கடவுளை, நம்முடைய கடவுளை அவமானப்படுத்துகின்றான். நாம் எந்த கடவுளையும் அவமானப்படுத்த மாட்டோம். நம்முடைய கொள்கை என்ன? யாதொரு தெய்வம் கண்டீர் மாதொரு பாகன்தான். நீ எங்கே தெய்வத்தை பார்க்கின்றாயோ அந்த தெய்வத்துக்குள்ளே மறைந்திருக்கின்றது அரியும் சிவனும் தான் என்று சொல்லக்கூடிய தர்மத்தை சொல்லக்கூடிய மதம் நம்முடைய இந்து தர்மம். ஆகையினாலே பிற மதங்களை பார்த்து நம்முடைய மதத்தில் இருக்கின்றவர்கள் தாழ்வாக நினைக்கவில்லை. ஆனால் நம்முடைய கடவுள்களை பார்த்து ஏளனமாக இழிவாக பேசிக்கொண்டு இருப்பதோடு அல்லாமல் நம்முடைய இந்து ஏழை மக்களை மெல்ல மெல்ல ஏழை மக்களை ஏமாற்றி மதத்தை மாற்றுகின்றார்களே. இங்கே அமர்ந்திருக்கின்ற தாய்மார்களும், இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களும் இந்த மத மாற்றத்தை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இன்றைக்கு பார்த்தால் இந்த சபரிமலைக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இங்கே வருகின்றார்கள். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த சபரிமலைக்கு வருகிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தால் நடப்பது என்ன என்று கேட்டால் மிகப்பெரிய மத மாற்றம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய சுவாமிகள், நான் புறப்படுறேன்னு சொன்னேன், நீங்கள் 2 வார்த்தை தமிழில் பேசிட்டு தான் போகணும், அதற்காக உங்களை வரவழைத்தேன் என்று சிதாபனந்தபுரி சுவாமிகள் தெரிவித்தார்கள். ஆகையினாலே இந்த கேரளத்திலே பரசுராமன் பூமியிலே நாம் எல்லோரும் அமர்ந்து கொண்டு நம்முடைய தேசத்தினுடைய அவலத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த நாட்டினுடைய தர்மத்தையும் இந்த நாட்டினுடைய புண்ணியத்தையும் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கின்ற இந்திய குடிமகனும் கையாள வேண்டும். அப்படி கையாள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய குழந்தைகளை தர்மத்தினுடைய குழந்தைகளாக வளர்த்த வேண்டும். நம்முடைய உடைகளிலே எந்த விதமான மாற்றமும் காணக்கூடாது. கேரளத்தினுடைய உடை என்று சொன்னால் வெண்மை சரஸ்வதியினுடைய உடைக்கு சமமாக இருக்கும். ஆனால் கேரளத்தினுடைய உடை இன்றைக்கு பெண்கள் உடை மாற்றத்திலே தயாராகி கொண்டார்கள். ஆண்களுடைய உடை என்று சொன்னால் கேரளாவிலே ஒரு வித்தியாசமாக இருக்கும். உடையாலே நீங்கள் எல்லாம் இந்துக்களாக வாழ வேண்டும், உணவாலே இந்துக்களாக வாழ வேண்டும், உணர்வு முறையினாலே இந்துக்களாக வாழ வேண்டும். ஒருபோதும் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கின்ற பண்பாட்டு நெறிகளில் இருந்து நாம் விலகி கூடக்கூடாது. நாம் இப்படி பண்பாட்டு நெறிகளில் இருந்து விலகிக் கொள்ளுகின்ற காரணத்தினால்தான் மற்றவனுக்கு நம்மை பார்த்தால் இளிச்சவாயத்தனமாக தெரிகின்றது. ஒரு இஸ்லாமியர் பர்தா போட்டுக் கொண்டு இருக்கின்றார். நம்முடைய பெண் குழந்தைகளுக்கெல்லாம் கையில்லாத துணி வாங்கி கொடுக்கிறதுக்கு ஆரம்பித்து விட்டோம். தர்மம் நிலைகுலைந்து போகும் என்று சொன்னால் உடையாலும் உணவாலும் உறவாலும் பழக்கத்தாலும் வழக்கத்தாலும் நம்முடைய பண்பாட்டு நெறியாலும் நாம் செய்கின்ற திருமண சடங்குகள், நாம் செய்கின்ற இறப்பு சடங்குகள், பிறப்பு சடங்குகள், இவைகள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்த தர்மத்தினுடைய அடிப்படையிலே நடைபெற வேண்டும். அந்த தர்மத்தை சொல்லுகின்றவர்கள் தான் இந்த சாது மகாத்மாக்கள். மடங்களை கட்டிக்கொண்டு அவர்கள் என்ன சாதாரணமாக தூங்குகிறார்களா? மடாதிபதிகள் எத்தனை பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், மடாதிபதிகள் எத்தனை மருத்துவமனைகள் நடத்துகின்றார்கள். நம்முடைய நாட்டினுடைய புகழை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்றார்களே. மாதா அமிர்தானந்தமாய் சின்மயா மிஷன் சுவாமிகள் எத்தனை பள்ளிகளும் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்களே. சாதுக்களும் சன்னியாசிகளும் சாதாரணமானவர்கள் இல்லை. நான் ஏற்கனவே இந்த மேடையிலே நம்முடைய சிதானந்தபுரி சுவாமிகள் அழைப்பை ஏற்று மக்களுடைய மனம் மலர வேண்டும், அப்படி தாமரை பூ ஒன்று மனம் மலர வேண்டும், தாமரை மலர்ந்தால் இந்த நாட்டிலே சுபீட்சம் ஏற்படும் என்று சொல்லி சென்றேன். 2வது முறை நான் இங்கே வரும் பொழுது தாமரை மலர்ந்திருப்பதை நாம் பார்த்து சந்தோஷிக்கின்றோம். தாமரை மலர்ந்து விட்டால் மற்றும் போதாது, நம்முடைய பாரத நாட்டிலே ராமனுக்கு கோயில் கட்டியாக வேண்டும், நம்முடைய பாரத பிரதமர் அதற்குண்டான முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய சாது சம்மேளனம் அவர்களை வணங்கி கேட்டுக்கொள்ளுகின்றது. ராமன் பிறந்த நாட்டிலே ராமனுக்கு 2 அடி 10 அடி 10 சென்ட் இடம் கொடுக்கலேன் என்று சொன்னால் நாமெல்லாம் மனிதராக வாழ்வதற்கு அர்த்தமில்லை.
அர்த்தமுள்ள இந்து மதத்திலே நாம் எல்லாம் அர்த்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் பாரத பண்பாட்டை கடைப்பிடியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சகோதரிகள் சரியாக மாலை 3 மணி அளவிலே இருந்து இது 8 மணிக்கு மேலே ஆகிறது. இத்தனை பேரும் இந்த கடற்கரையிலே கூடியிருக்கின்றீர்களே, இந்த சிதாபானந்த இந்த சுவாமிகளுக்குத்தான் அது அத்தனை பெருமையும். இத்தனை பேரும் சேர்ந்து நம்முடைய தர்மத்தை, நம்முடைய சாதுக்களுடைய வலுவை நீங்கள் எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு எல்லோரும் இந்து உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டும். உங்களுடைய ஓட்டு வங்கி இருக்கிறதே, இழிச்சு வாயில்களுக்கு போய்விடக்கூடாது. யார் கடவுள் நம்பிக்கை இருக்கின்றார்களோ, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு உங்களுடைய ஓட்டுக்களை நீங்கள் கட்டாயம் போடக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும்.